Hello friends, welcome back to How to Videos. So இன்னைக்கு இந்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா நம்ம every month PCR லேப்டாப்ல வந்து பண்ண வேண்டிய ஒரு சில முக்கியமான விஷயங்களை பத்தி தான் பார்க்க போறோம். ஓகே இதெல்லாம் நம்ம வந்து பாத்தீங்கன்னா every month நம்ம கம்ப்யூட்டர்ல பண்ணா நம்ம ஒரு சில முக்கியமான விஷயங்களை சேஃப்டி பண்ணலாம். அதுக்கு அப்புறம் ஒரு சில கண்டிப்பா பண்ணனும். சோ அது என்னன்னு பார்க்கலாம். சோ गाइस எப்பவும் வீடியோ வந்து ஃபுல்லா பாருங்க. பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னு நினைச்சீங்கன்னா மறக்காம ஒரு லைக் கொடுங்க. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணினா கீழ ரிப்பன் கிளிக் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பக்கத்துல இருக்க பெல் கிளிக் பண்ணா மூணு ஆப்ஷன் வந்து காட்டும். அதுல ஆல் செலக்ட் பண்ணா நம்ம போற நோட்டிஃபிகேஷன் வரும். சோ இப்போ இந்த வீடியோக்குள்ள போலாம். ஓகே ஃபர்ஸ்ட் ஒன் நம்ம PCR லேப்டாப் வந்து பாத்தீங்கன்னா நல்லா க்ளீனா வச்சுக்கிறது ரொம்ப முக்கியம். சோ அப்பதான் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா டஸ்ட் பார்ட்டிகல்ஸ்லாம் வந்து உள்ள போகாம நமக்கு தேவையில்லாத பிரச்சனைலாம் வரும். க்ளீன் பண்றதுக்கே நமக்கு வந்து ஒரு சில ஜெம் மாதிரி இருக்கும். சோ அத வச்சு நம்ம க்ளீன் எடுத்துக்கலாம். சோ மேக்ஸிமம் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா கீபோர்ட் எல்லாம் வந்து டஸ்டா இருக்கும். சோ அத ரிமூவ் பண்ணுங்க. அதுக்கு அப்புறம் உங்க ஸ்கிரீனோட டிஸ்ப்ளே வந்து பாத்தீங்கன்னா லைட்டா வந்துட்டு இந்த ஒரு கிளாத் வச்சு நல்லா துணி வச்சு துடைச்சுக்கலாம். முழுசா நான் வந்து பண்ண தண்ணி வச்சு துடைப்பேன். பட் அதுக்கு சேஃப் இல்லை கிடையாது. தண்ணினா ஃபுல் தண்ணி இருக்காது. லைட்டா ஒரு சின்ன டிராப் வச்சு அப்படி நம்ம க்ளீன் பண்ணுவோம். சோ அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா உங்க PCR லேப்டாப் வந்து க்ளீன் பண்ணாலும் உங்களுக்கு ஒரு ஃப்ரெஷ் லுக் வந்து கிடைக்கும். ஸோ அது பார்க்கும்போது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த கம்ப்யூட்டர் அதுக்கப்புறம் அந்த PCR லேப்டாப் நம்ம பார்க்கும்போது ஒரு அட்ராக்ஷன் மாதிரி கிடைக்கும். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் PCR லேப்டாப் வந்து முடிஞ்ச அளவுக்கு க்ளீனாக வச்சுக்கோங்க. ஓகே நெக்ஸ்ட் ஒன் நம்ம எல்லா டைமும் வந்து பார்த்தா ஒர்க்கெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் சிஸ்டம் வந்து பார்த்தா ஷட் டவுன் பண்ணிடுவோம். பட் எல்லா டைம் ஷட் டவுன் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஓகே தான். பட் நீங்கள் ஒரு சில டைம் வந்து ரீஸ்டார்ட் வந்து கொடுங்க. ரீஸ்டார்ட் கொடுத்தா நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ப்ராசஸும் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப் ஆகிட்டு திரும்பி வந்து ஃபஸ்ட்டில் நான் ஆகும். ஷட் டவுன் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்பீடாக வந்து ஆயிரும். ஆனால் ரீஸ்டார்ட்ன்றது வந்து பார்த்தா கொஞ்சம் லேட் எடுத்துக்கும். ஸோ ரீஸ்டார்ட் பண்ணும்போது நமக்கு என்ன வந்து பார்த்தா எல்லாமே டோட்டலாக க்ளோஸ் பண்ணிட்டு நமக்கு வந்து ஃபஸ்ட்லேருந்து வரும். அதனால் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில சேஞ்சஸ் வந்து ஆகும். ஸோ நீங்கள் ஏதாவது வந்துட்டு ஒரு சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணியிருக்கீங்க எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த விதமான சேஞ்சஸ் தெரியல அப்படியே தான் இருக்குது அப்படின்னா வந்து அந்த டைம் ரீஸ்டார்ட் பண்ண சொல்லுவாங்க. ஸோ ரீஸ்டார்ட் தான் நமக்கு வந்து சேஞ்சஸே பண்ணும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து ஷட் டவுன் பண்ணுங்க எப்பவும் போல. பட் ஒரு சில டைமாக வந்து ஒரு மந்த்லி ஒர்க்காக வந்து ரீஸ்டார்ட் பண்ணினா தேவையில்லாதெல்லாம் வந்துட்டு நமக்கு கில் ஆகிட்டு நமக்கு வரும். ஷட் டவுன் வந்து பார்த்து மெமரி மேனேஜ்மெண்ட்லேயே வச்சுக்கோ. பட் ரீஸ்டார்ட் வந்து அப்படி கிடையாது. நமக்கு டோட்டலாக க்ளோஸ் பண்ணிட்டு ஃபஸ்ட்லேருந்து ஓப்பன் ஆகும். ஸோ ரீஸ்டார்ட் பண்ணுறது கண்டிப்பாக மஸ்ட்டு. நெக்ஸ்ட் ஒன் டிஸ்க் கிளீனப். ஸோ டிஸ்க் கிளீனப் வந்து பார்த்தா கண்டிப்பாக பண்ணியே ஆகணும். ஸோ நம்ம பிசியில் வந்து இப்போ நிறைய ஆப்ஸ் அண்ட் சாஃப்ட்வேர்லாம் யூஸ் பண்ணுவோம். யூஸ் பண்ணும்போது அதோட டெம்பரரி ஃபைல்ஸ்லாம் நமக்கு வந்துட்டு சேவ் ஆகிட்டே இருக்கும். அதெல்லாம் நம்ம க்ளீன் பண்ணுறது மூலமாக நமக்கு வந்து ஸ்டோரேஜ் இன்க்ரீஸ் பண்ண முடியும். அதுக்கப்புறம் இன்னும் வந்து கொஞ்சம் நல்லா ஸ்பீடாக ஒர்க் ஆகும். ஸோ நம்ம ரன் கமெண்டில் வந்து பார்த்தீங்கன்னா பர்சன்டேஜ் போட்டு டெம்ப் அப்படின்னு சொல்லி போட்டுனா அப்படி பண்ணலாம். இது நமக்கு இல்லைனா வந்து ரொம்ப சிம்பிளாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சி டிஸ்க் இருக்கும். சி டிஸ்க் வந்து ரைட் கிளிக் பண்ணி ப்ராப்பர்ட்டிஸ் போயிருங்க. ப்ராப்பர்ட்டிஸில் வந்து இப்போ டிஸ்க் கிளீனப் வந்து கொடுத்துருப்பாங்க. டிஸ்க் கிளீனப் கொடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரீசைக்கிள் பின் அதெல்லாம் கொடுத்து நீங்கள் கரெக்டாக வந்து இப்போ டேட் வந்து கொடுத்துட்டீங்கன்னா உங்கள் தேவையில்லாத ஃபைல்ஸ் எல்லாம் டெலிட் ஆயிரும். அதுக்கப்புறம் ரீசைக்கிள் பில்லே வந்து பார்த்தீங்கன்னா அப்பப்போ செக் பண்ணுங்கள். ஒரு சில டைம் நமக்கு ஃபைல் டெலிட் பண்ணுவோம். ஆனால் ரீசைக்கிள் பில் வந்து டெலிட் பண்ண மாட்டோம். ஸோ அதனால் வந்து நீங்கள் நார்மல் டெலிட் பண்ணி முடிச்சக்கப்புறம் ரீசைக்கிள் பில்லே வந்து டெலிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஸ்டோரேஜ் வந்து கண்டிப்பாக கிடைக்கும். நம்ம தேவையில்லாத ஃபைல்ஸ் டெலிட் பண்ணுறது மூலமாக நம்ம வந்து சிஸ்டமோட ஸ்பேஸ் இன்க்ரீஸ் பண்ண முடியும். ஓகே நெக்ஸ்ட் ஒன் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா தேவையில்லாத ஃபைல் டெலிட் பண்ணுறோம். அப்போ முக்கியமான ஃபைல்ஸ்லாம் வந்துட்டு கண்டிப்பாக ஒரு இடத்துல பேக்கப் பண்ணணும். ஸோ பேக்கப் பண்ணுறதுக்கு வந்து நிறைய வழி இருக்குது. ஸோ பேக்கப் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு உங்ககிட்ட இன்னொரு PCR லேப்டாப் இருந்துச்சு அதில் வந்து காப்பி பண்ணலாம். இல்லை வந்து பார்த்தீங்கன்னா பென் ட்ரைவ் இருந்துச்சுன்னா பென் ட்ரைவ் வந்து காப்பி பண்ணி வச்சுக்கலாம். ஹார்ட் டிஸ்க் இருந்துச்சுன்னா ஹார்ட் டிஸ்கில் காப்பி பண்ணிக்கலாம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து போனால் க்ளவுட் ஸ்டோரேஜாக வச்சுட்டிங்கன்னா வந்துட்டு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா ஒரு சில டைம் வந்துட்டு வீட்டில் இருக்குது அப்படின்னா வந்து நம்ம பென் ட்ரைவ் அதுக்கப்புறம் ஹார்ட் டிஸ்க் வந்து மறந்தாலும் நம்ம எனிவே டைமில் வந்துட்டு இப்போ க்ளவுடில் வந்து பாருங்கள் கூகுள் ட்ரைவில் இருக்குது இல்லை வந்து மீடியா ஃபைலில் இருக்குது. ஸோ வேறு ஏதாவது ஒரு ட்ரைவில் வந்து இருக்குது அப்படின்னா நீங்கள் க்ளவுடில் வந்து எந்த பிசியும் லாகின் பண்ணி அந்த ஃபைல் எடுத்துக்க முடியும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து க்ளவுட் வந்து செக் பண்ணுங்கள். க்ளவுட்னால பண்ண முடியாது அந்த அளவுக்குலாம் இன்டர்நெட் இல்லை அப்படின்னா வந்துட்டு ஹார்ட் டிஸ்கோ பென் ட்ரைவ் எடுத்து பேக்கப் வச்சுக்கோங்க. ஏன்னா நமக்கு ஒரு இடத்துல ஒரு ஃபைல் வந்து பார்த்தா ஒரு இடத்துல இருக்கும் 2-3 இடத்துல இருக்கிறதுக்கு வித்தியாசம் இருக்குது. சப்போஸ் இந்த இடத்துல நம்ம ஃபைல் டேட் ஆயிடுச்சு அப்படின்னா 2-3 இடத்துல இருந்து நம்ம அந்த ஃபைல் திரும்பி ரெக்கவர் பண்ணிக்கலாம். ஸோ பேக்கப் பண்ணுறது வந்து கண்டிப்பாக மஸ்ட். அது மந்த்லி வந்து கரெக்டாக ஃபைல் பண்ணி பேக்கப்பில் எடுத்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன் ஆன்டிவைரஸ் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ரொம்ப முக்கியம். ஸோ ஆன்டிவைரஸ் எனக்கு தெரிஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ஆன்டிவைரஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி வேலை தான் பண்ணுது. ஸோ நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த ஆன்டிவைரஸ் வந்து பெஸ்ட்டாக இருக்குமோ அதை வந்து நீங்கள் போட்டு வச்சுக்கோங்க. ஸோ இந்த குயிக்கில் இருக்குது, அதுக்கப்புறம் கேஸ்பாஸ்கே இருக்குது, நமக்கு ஏவிஜி இருக்குது, அவாஸ்ட் இருக்குது. ஸோ நிறைய ஆன்டிவைரஸ் வந்து பெஸ்ட்டாக இருக்குது. உங்களுக்கு எந்த ஆன்டிவைரஸ் பெஸ்ட்டாக இருக்குமோ அதை வந்துட்டு நீங்கள் போட்டு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஃப்ரீயாக வந்து எனக்கு பெய்டெலாம் வாங்க முடியாது அப்படின்னா ஃப்ரீயாக நம்ம ஸ்மாட் வந்து நல்லாவே இருக்காது. ஸ்மாட் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து மால்வேர் பைட்ஸு. ஸோ இந்த மாதிரி நமக்கு வந்து ஒரு சில ஃப்ரீயான ஆன்டிவைரஸ் சாஃப்ட்வேர்ஸ்லாம் இருக்குது. ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா PC இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மந்த்லி ஒர்க்காக வந்து ஃபுல் சிஸ்டம் வந்து ஸ்கேன் பண்ணுங்க முடிஞ்சால். அது நமக்கு வந்து தேவையில்லாத தேர்ட் பார்ட்டி ஃபைல்ஸ்லாம் இருந்துச்சு அப்படின்னா வந்து உங்களுக்கு ரிமைண்டர் பண்ணும். இது வந்து இருக்குது நம்ம டெலிட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நமக்கு ஆன்டிவைரஸ் சாஃப்ட்வேர் எல்லாமே வந்து டேட்டா பேஸ் வந்து இருக்கும். அந்த டேட்டா பேஸில் வந்து அப்டேட் பண்ணுறது கண்டிப்பாக மஸ்ட்டு. ஸோ நீங்கள் ஆன்டிவைரஸ் சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணால் மட்டும் போதாது. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில டைம் வந்து ஃபுல் சிஸ்டம் ஸ்கேன் வந்து கொடுங்க. அதுக்கப்புறம் வந்து டேட்டா பேஸ் அப்டேட் இருக்கும். அதை வந்து மறக்காமல் பண்ணிடுங்க.
நெக்ஸ்ட் ஒன் ஸ்டார்ட் அப் ப்ரோக்ராம்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்கும். ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக செக் பண்ணும். ஸோ ஸ்டார்ட் அப் ப்ரோக்ராம்ஸ் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஒரு சிஸ்டம் ஆன் பண்ணி முடிச்சக்கப்புறம் நமக்கு எதெல்லாம் வந்து பண்ண ஸ்டார்ட் ஆகணும் அப்படின்றத ஸ்டார்ட் அப் ப்ரோக்ராம். இப்போ உங்கள் பிசியில் வந்து பார்த்தீங்கன்னா பேட்டரி பர்சன்டேஜ் காட்டுறதுக்காக பேட்டரி சாஃப்ட்வேர் வச்சிருக்கீங்க, அது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் அப் ப்ரோக்ராம். அதுக்கப்புறம் உங்கள் பிசியில் வந்து இப்போ ரெயின் மீட்டர் சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணி வச்சிருக்கீங்க. ரெயின் மீட்டர் சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணி முடிச்சக்கப்புறம் அவங்க சிஸ்டம் ஆன் பண்ணும்போது அதுவே வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்க்டாப் லுக் வந்து வரணும். ஸோ நம்ம வந்து இப்போ மேலே போய் ரெயின் மீட்டர் ஆன் பண்ணி வர தேவையில்லை, அதுவே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டெஸ்க்டாப் வந்து கஸ்டமைஸ் பண்ணுறது பார்த்தீங்களா. ஸோ ஸ்டார்டிங்லேயே பண்ணுறது எல்லாமே அது பேர் தான் நம்ம ஸ்டார்ட் அப் ப்ரோக்ராம்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ரைட் கிளிக் பண்ணி டாஸ்க் மேனேஜரில் போன வந்து ஸ்டார்ட் அப் அப்படின்னு இருக்கும். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்னென்ன ஸ்டார்ட் அப் ப்ரோக்ராம்ஸ்லாம் எனேபிள் இருக்குது அப்படின்னு காட்டும். தேவையானது எல்லாமே நம்ம ரைட் கிளிக் பண்ணி டிசேபிள் வந்து பண்ணிடுங்க. ஸோ உங்களுக்கு கன்ஃபார்மாக இந்த சாஃப்ட்வேர் நான் இன்ஸ்டால் பண்ணால் தான் இது எனக்கு ரன் ஆகுது அப்படி நம்ம டிசேபிள் கொடுங்க. ஏன்னா ஒரு சில டைம் வந்து இப்போ சிஸ்டமோட ஆப்ஸ் ஏதாவது நமக்கு ஸ்டார்ட் அப்பில் ரைட் இருக்கும், அதை நீங்கள் டிசேபிள் பண்ணிட்டீங்கன்னா அந்த ஆப் வந்து இருக்காது. ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் நான் இன்ஸ்டால் பண்ணிக்க சாஃப்ட்வேர் தான் இது வந்து பார்த்தீங்கன்னா ரன் டிசேபிள் ஸ்டார்ட் அப்பில் வந்து ரன் ஆக தேவையில்லை. ஸோ நான் டிசேபிள் வந்து கொடுத்துறேன் அப்படி நம்ம கொடுங்க. ஸோ நீங்கள் ஸ்டார்ட் அப் ப்ரோக்ராம் செக் பண்ணிட்டு தேவையில்லாத ஆப்ஸ்லாம் வந்து டிசேபிள் வந்து பண்ணிடுங்க. ஓகே நெக்ஸ்ட் ஒன் சிஸ்டம் அப்டேட். இதுக்கப்புறம் ஆப்ஸ் அப்டேட்டில் வந்து மந்த்லி பண்ணுறது கண்டிப்பாக முக்கியம். நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா மந்த்லி பண்ணுறது 2 விஷயம் இருக்குது. நமக்கு வந்து பார்த்தா ஃபஸ்ட் ஆஃப் ஆல் அதில் ஏதாவது ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா அது வந்து பண்ண சால்வ் ஆகிருக்கும். இதுக்கப்புறம் நமக்கு அப்டேட் பண்ணால் மட்டும்தான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா புது ஃபீச்சர்ஸ்லாம் கிடைக்கும். உங்களுக்கு இது 2 வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து அப்டேட் பண்ணணும். சிஸ்டம் அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக தெரியும். அப்டேட்டில் போய் நீங்கள் சிஸ்டம் அப்டேட் வந்து மறக்காம பண்ணிடுங்க. இதுக்கப்புறம் ஆப்ஸ் அப்டேட் வந்து 2 விதமாக பண்ணலாம். நீங்கள் மைக்ரோசாஃப்ட் ஸ்டோர்லேருந்து அந்த ஆப்ஸில் எடுத்தீங்க அப்படின்னா மைக்ரோசாஃப்ட் ஸ்டோர்லேயே போய் நீங்கள் வந்து அப்டேட் வந்து பண்ணிக்க முடியும். ஒரு சில சாஃப்ட்வேர்லாம் நமக்கு வந்து வெப்சைட்டில் டவுன்லோட் பண்ணியிருப்போம். அப்போ நீங்கள் வெப்சைட்லேயே செக் பண்ணுங்கள் புது ரிலீஸ் வந்து இருந்திருக்கும். அப்போ நீங்கள் அந்த பழைய சாஃப்ட்வேர் வந்து அன்இன்ஸ்டால் பண்ணி அந்த புது சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து ஆப்ஸ் அப்டேட் பண்ணுறது முக்கியம். இதுக்கப்புறம் சிஸ்டம் அப்டேட் பண்ணுறது ரொம்ப முக்கியம். ஓகே நெக்ஸ்ட் ஒன் டெலிட் அன்வான்டட் சாஃப்ட்வேர்ஸ். உங்கள் பிசியில் வந்து பார்த்தீங்கன்னா தேவையில்லாத சாஃப்ட்வேர் இருந்துச்சுன்னா இன்ஸ்டால் வந்து பண்ணிடுங்க. ஸோ தேவையில்லாத சாஃப்ட்வேர் நம்ம தான் வந்து இன்ஸ்டால் பண்ணுறோம். நம்ம இன்ஸ்டால் பண்ணி முடிச்சக்கப்புறம் ஒரு சில சாஃப்ட்வேர் வந்து அப்போ மட்டும் தான் தேவைப்பட்டிருக்கும், அதனால் அப்போ மட்டும் இன்ஸ்டால் பண்ணி வச்சிருப்போம். அந்த டைமுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேர் யூஸ் ஆகிருக்காது. ஒரு 2-3 மாதமாக வந்து பார்த்தா தேவையில்லாம அங்கேயே தான் இருக்கும். பட் நீங்கள் வந்து ஒரு பேக்கப் ஃபைல் வந்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த சாஃப்ட்வேர் அன்இன்ஸ்டால் பண்ணிடுங்க. உங்களுக்கு எப்போது வேணும் மட்டும் அப்போ மட்டும் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் அந்த சாஃப்ட்வேர் வந்து நமக்கு அப்போ யூஸ் ஆகிருந்திருக்கும், பட் இப்போ யூஸ் ஆகிருக்காது. அது வந்து பார்த்தா தேவையில்லாமல் வந்து ரன் ஆகிட்டு இருந்திருக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம பண்ணுறது வந்து பார்த்தா கண்டிப்பாக ரொம்ப முக்கியம். அது மூலமாக அந்த ஸ்டோரேஜ் ஸ்பேஸ்னு எடுத்துக்காது. ஸ்டார்ட் அப் ப்ரோக்ராம்ஸ் இருந்துச்சுன்னா அதுவும் வந்து பார்த்து ஆன் ஆகிட்டு இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் வந்து பண்ணி செக் பண்ணுங்கள். உங்கள் பிசி வந்து எது தேவையோ அது மட்டும் வச்சுங்க. தேவையில்லாத எல்லாமே வந்து பார்த்தா அன்இன்ஸ்டால் வந்து பண்ணிடுங்க. முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்தா போர்ட்டபிள் ஆப்ஸ் வந்து யூஸ் பண்ணுறது கண்டிப்பாக பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ போர்ட்டபிள் ஆப்ஸ் பற்றி தனியாக ஒரு நாள் வீடியோ போகிறது எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்ட்டு. ஸோ உங்கள் தேவையில்லை உங்கள் பிசி செக் பண்ணுங்கள். தேவையில்லாத சாஃப்ட்வேர் எல்லாமே அன்இன்ஸ்டால் பண்ணுறது நமக்கு ஸ்டோரேஜும் வந்து கிடைக்கும். இதுக்கப்புறம் சிஸ்டம் வந்துட்டு கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ஒர்க் ஆகும். ஓகே லாஸ்ட் ஒன்ஸ் உங்ககிட்ட இருக்கிற ஃபைல்ஸ் எல்லாமே வந்துட்டு கரெக்டாக ஃபோல்டர் போட்டு அரேஞ்ச் பண்ணுறது கண்டிப்பாக பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ ஒரு சில பேர்லாம் வந்து பார்த்தா அர்ஜென்ட்டாக ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ நம்ம டெஸ்க்டாப்பில் ஒரு ஃபைல் கிடக்கும், அதுக்கப்புறம் லோக்கல் சியில் ஒரு ஃபைல் இருக்கும், லோக்கல் டியில் ஒரு ஃபைல் இருக்கும், பிக்சர் மியூசிக் ஃபோல்டர். ஸோ இதுமாதிரி அங்கங்கே வந்து பார்த்தா ஃபைல்ஸாக இருக்கும். இப்படி இருக்குன்னா என்ன பிரச்சனை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில டைம் முக்கியமான டைம் வந்து பார்த்தா ஃபைல் தேடுவீங்க, அந்த ஃபைல் வந்து பார்த்தா உங்களுக்கு கிடைக்காது. ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக வாரத்து ஒருக்காக வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ஃபைல்ஸ் அங்கே சரி கிடக்கும். நான் கரெக்டாக ஃபோல்டர் வந்து ஆல்ரெடி போட்டு வச்சிருக்கேன். அந்த ஃபோல்டருக்குள்ளே வந்து பார்த்தா ஃபைலை கட் பண்ணி பேஸ்ட் பண்ணிடுவேன். உங்ககிட்டே வந்து பார்த்தா ட்ரைவ் வந்து இருக்கும். அந்த டிரைவில் வந்து பார்த்தீங்கன்னா பிக்சர்ஸ், இது வீடியோஸ், இது வந்து சாஃப்ட்வேர்ஸ், இது வந்து மூவிஸ் அப்படி ஃபோல்டர் வைஸில் போட்டிங்கன்னா அதுக்கப்புறம் டாக்குமெண்ட்லாம் போட்டிங்கன்னா கரெக்டாக நீங்கள் தேவையான மூவ் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ஃபைலும் எடுத்துக்க முடியும். எங்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ஃபைல்ஸ் இந்த மாதிரி தான் வந்து கரெக்டாக போட்டு வச்சிருக்கேன். எனக்கு ஏதாவது ஒரு ஃபைல் வந்து வேணும் அப்படின்னா கரெக்டாக இதுக்குள்ளே போனால் கிடச்சிரும். ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வந்து எடுத்து வச்சுக்கலாம். நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஃபோல்டர் கிரியேட் பண்ணி உங்கள் ஃபைலை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஈஸியாக வந்து எடுத்துக்க முடியும். கேஸ் நம்ம வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். ஸோ இந்த வீடியோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லேப்டாப் ஆர் பிசி வந்து எப்படி மெயின்டைன் பண்ணுறது அப்படின்னு பார்த்துருந்தோம். ஸோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்துன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு இதுக்கப்புறம் பிடிச்சது அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காம ஒரு லைக் கொடுங்க. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணினா கீழே பெல் கிளிக் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் கிளிக் பண்ணால் 3 ஆப்ஷன் வந்து காட்டும். அது ஆல்னு செலக்ட் பண்ணால் நம்ம போகிற நோட்டிஃபிகேஷனும். ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். நல்ல சந்திக்கிறேன். See you guys. Bye. Have a nice day.